புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படை பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் ரங்கசாமியும் பங்கேற்றார். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படை பிரிவினர் மற்றும் NCC மாணவர்கள் உட்பட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர், DGP உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. அதேபோன்று பள்ளி இறுதித் தேர்வுகளில் அரிய சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சுழற் கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு விழா நடைபெறும் இடம் புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமாக வந்தது. பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் காண்போரே கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இந்திய நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடியை ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குடியரசு தின விழாவில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடியை ஏற்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர் தமிழரசன், வருவாய் ஆய்வாளர் ஜெயபாலாஜி, கிராம நிர்வாக அலுவலர்கள் வினோத் சூர்யா, அசோகன், பாகிநாதன், இளங்கோவன் மற்றும் ஸ்ரீனிவாசன் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பிறகு பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் இணைந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாநில தலைவர் VP ராமலிங்கம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், இளைஞரணி தலைவர் ராஜசேகர், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், இந்திரா நகர் தொகுதி தலைவர் அருள்வேந்தன், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் அமல்ராஜ், தமிழரசன், ரவீந்திரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்சியில் இணைந்த அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் எண்ணுக்கு தங்களது மொபைல் போனில் மிஸ்டு கால் கொடுத்து தங்களை அதிகாரப்பூர்வமாக கட்சியின் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் VP ராமலிங்கம், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியை பெற இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கட்சியில் இணைந்த அனைவருக்கும் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு கூட்டுறவு பதிவாளர் சங்க அலுவலகத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினம் நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள புதுச்சேரி அரசு கூட்டுறவு பதிவாளர் சங்க அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் அதிகாரிகள், ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சாரம் பகுதியில் உள்ள கதர் வாரியத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மாவட்டத்தில் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் ரவி பிரகாஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் புறவழி சாலை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் ஆட்சியர் ரவி பிரகாஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இவ்விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா IPS, துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா IAS, மண்டல காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
அரசு திட்டங்களை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு அரசு துறையினரின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்றன. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மேலும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆட்சியர் ரவி பிரகாஷ், துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். நிகழ்ச்சியில் இறுதியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடியை ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து தியாகி ரங்கநாதனுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார். கொம்யூனியன் பஞ்சாயத்து அதிகாரிகள், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், நிலைநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன், ஆனந்தன், மனோகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பள்ளி மாணவர்கள் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள், கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் வளர்ந்த மாநிலமாகவும் இந்திய அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாகவும் புதுச்சேரி உள்ளதாக தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து குடியரசு தினத்தை ஒட்டி தியாகிகளுக்கு அறிவிக்கப்பட்ட 3000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். விழாவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட ஏராளமான அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உலக நாடுகள் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் நாடு வளர்ச்சி அடைந்துள்ளது. நமக்கு தேவையான பொருட்களை நாமே உற்பத்தி செய்யும் அளவிற்கு நாடு வளர்ச்சி அடைந்து பல்வேறு நாடுகளுக்கும் நம் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம். விஞ்ஞான உலகில் நம் நாடு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை கண்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலமாக இருந்தாலும் கல்வி, மருத்துவம் எல்லா துறைகளிலும் வளர்ந்த மாநிலமாக உள்ளது. இந்திய அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. அனைத்து பிரிவு மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் புதுச்சேரி முதன்மை மாநிலமாக உள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து அரசு செயல்பட்டு வருகிறது. மேன்மேலும் புதுச்சேரி சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். மதகடிப்பட்டு கிராமத்தில் 77வது குடியரசு தின விழா ஓய்வு பெற்ற முன்னாள் வட்டாட்சியர் ஐயனார் ஏற்பாட்டில் தேசிய கொடியை வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய திருநாட்டின் 77வது ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு மதகடிப்பட்டு கிராமத்தில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் ஏற்பாட்டில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு கொடியேற்றும் பாடல் பாடிய பிறகு வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அலுவலர் அசோகன் மற்றும் ஸ்ரீனிவாசன், சுகுமார், சபாபதி, வீரப்பன், ஐயப்பன், வெங்கடேசன், பெருமாள், விஜய் சந்திரன், சரவணன், லோகு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் தொகுதி அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மதகடிப்பட்டு இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் குழுவினர்கள் மற்றும் கபடியில் நேஷனல் விளையாட்டு வீரராக கலந்து கொள்ள இருக்கும் அஸ்வின் ஆகியோருக்கும் பொன்னாடை அணிவித்து விளையாட்டு வீரர்கள் அனைவரையும் கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனாருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதற்கான பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இதில் வட்டாட்சியர் சேகர் டாக்டர் பட்டம் பெற்ற முன்னாள் வட்டாட்சியர் ஐயனாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்குறி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு வழங்கினர். 77வது குடியரசு தின விழா பாஜக அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு சார்பாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு சார்பாக காரைக்கால் அன்பு நகரில் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு மாநில இணை அமைப்பாளர் கே. கார்த்திகேயன் தலைமையில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட துணைத் தலைவர் SP.K. சுரேஷ் கண்ணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இவ்விழாவில் மாநில பட்டியல் அணி துணை தலைவர் மணியம்மை, மகளிர் அணி மாநில பொருளாளர் ஜனோவா, மாவட்ட OBC அணி பொதுச் செயலாளர் ஞானவேல், வடக்கு தொகுதி பொதுச் செயலாளர் ரமேஷ், மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு தலைவர் சசிகுமார், பூத் தலைவர் பாண்டியன் உட்பட அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செய்து சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் காதலிக்கு தொந்தரவு கொடுத்ததால் மது குடிக்க வைத்து பீர் பாட்டிலால் இளைஞரை அடித்து கொலை செய்த காதலன் உட்பட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி விளிநூர் டி மணவெளி அருகே உள்ள திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் நேற்று இரவு வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக விளிநூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் விளிநூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் ஜனாவின் நண்பர் சிவபாலன் காதலியை ஜனா தொந்தரவு செய்ததாக தெரிகிறது. அதில் அவ்வப்போது இருவருக்கும் மோதல் போக்கு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் தனது நண்பர்களுடன் சிவபாலன் ஜனாவை மது அருந்த வைத்து மது பாட்டிலால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் போலீசார் சிவபாலன் உட்பட 5 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். குடியரசு தினத்தை ஒட்டி நெட்டப்பாக்கத்தில் உள்ள ராட்சத கொடி கம்பத்தில் தேசிய கொடியை துணை சபாநாயகர் ராஜவேலு ஏற்றி மரியாதை செலுத்தினார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை ஒட்டி நெட்டப்பாக்கத்தில் உள்ள மூவர்ண தேசிய கொடியை துணை சபாநாயகர் ராஜவேலு ஏற்றினார். புதுவை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் முதலில் தேசிய கொடி நெட்டப்பாக்கத்தில் ஏற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நெட்டப்பாக்கத்தில் உள்ள காந்தி சிலைக்கு தொகுதி எம்எல்ஏ ராஜவேலு, கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் ஊழியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மதுபான கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய வாலிபரை சேதராப்பட்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பகுதியைச் சேர்ந்தவர் தண்டபாணி எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 19ஆம் தேதி உறவினர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சேதராப்பட்டு 10 கண்ணு ரோட்டில் உள்ள மதுபான கடை எதிரே நிறுத்திவிட்டு காய்கறி வாங்க கடைக்கு சென்றுள்ளார். இதனையடுத்து தண்டபாணி கடைக்கு சென்று வருவதற்குள்ளே நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் இருசக்கர வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து தண்டபாணி அக்கம் பக்கத்தில் விசாரித்த பொழுது வாகனத்தை குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு தண்டபாணி சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது செல்வம் என்பவர் திருடி சென்றது தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் செல்வத்தை கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தை மீட்டு குற்றவாளியை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கடலூர் சாலையில் புதியதாக துவக்கப்பட்ட RM மாலை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கடலூர் சாலையில் புதியதாக துவக்கப்பட்ட RM மால் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு RM மாலை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் MLA சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டு எவர்சேஃப் அகாடமி மற்றும் RM குரூப் ஆஃப் கம்பெனி நிர்வாக இயக்குநர் முருகேஷுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதிதாக திறக்கப்பட்ட இந்த RM மாலில் வீட்டிற்கு தேவையான சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. அதன்படி வீட்டு உபயோகப் பொருட்கள், மளிகை பொருட்கள், காய்கறி, பழ வகைகள், விளையாட்டுப் பொருட்கள், கிச்சன் ஆக்சசரிஸ், ஸ்டேஷனரிஸ், பித்தளை, அலுமினியம் மற்றும் எவர்சில்வர் பாத்திரங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் விற்பனையகம் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. இதன் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகளுடன் கூடிய விற்பனை நடைபெறுவதால் வாடிக்கையாளர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதன் நிர்வாக இயக்குநர் முருகேஷ் கேட்டுக் கொண்டார்.